மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். சிவகாசி அருகே சட்டவிரோத பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்து. சம்பவ இடத்திலேயே 4 பேர் உடல் சிதறி உயிரிழந்தனர். பலத்த தீக்காயங்களுடன் அனுமதிக்கப்பட்டவரும் உயிரிழந்ததால் பலி எண்ணிக்கை 5ஆக உயர்ந்துள்ளது. செங்கமலப்பட்டியில் ராம் பிரகாஷ் என்பவர் சட்டவிரோதமாக நடத்தி வந்த பட்டாசு ஆலை திடீரென வெடித்து சிதறியது. அடியாள் பட்டாசு என அழைக்கப்படும் பலத்த சத்தத்துடன் வெடித்து சிதறி காகித மழை பொழியும் வெடியை உற்பத்தி செய்யும் ஆலை என்பதால் உள்ளே இருந்த அனைவரும் தூக்கி வீசப்பட்டனர். ஆலையில் இருந்த ராம் பிரகாஷ், இன்னாசிமுத்து, அவரது சகோதரர் ஐயப்பராஜா, பாண்டித்துரை ஆகியோர் உடல் பாகங்கள் சிதறி உயிரிழந்தனர். பல மீட்டர் தூரம் வரை உடல் பாகங்கள் சிதறி கிடந்தன. இறந்தவர்களை அவர்களது உடல் பாகங்களை வைத்து உறவினர்கள் அடையாளம் கண்டு கதறி அழுதனர். ராம் பிரகாஷின் சகோதரரான ராமச்சந்திரன் என்பவர் 90% தீக்காயங்களுடன் விருதுநகர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தார். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.